ஆசீர்வாதம் இருக்காது என்று சொல்லலை. வழியில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சேர்ப்பேன் என்று சொல்லி தான் கர்த்தர் அழைத்தார். நலமும் விசாலமான தேசத்தில் போய் சேர்ப்பேன். ஏன் திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வருது? நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதான் பிரச்சனை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிறோம், ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம். ஆனால் வந்த பிறகு நிறைய அவிசுவாசம். இது என்னவாய் முடியுமோ, எங்கே போய் முடியுமோ, எப்படி முடியுமோ. உங்களை இன்னைக்கு இல்லை, என்னைக்கு கர்த்தர் கையில் கரம் பிடிச்சாரோ அன்னைக்கே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நியமித்து வச்சு தான் கூப்பிட்டுருக்கிறார். வழியில் சாகடிக்கிறதுக்கு கர்த்தர் கூப்பிடலை, கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் கர்த்தர் கூப்பிட்டு இருக்கிறார். நடுவில் நிறைய பேருக்கு சந்தேகம், இது எப்படி முடியும், இது என்னவாய் போகும். இப்படி நினைத்த யாருமே முழுமையாய் போய் சேர்ந்ததில்லை தேசத்துக்கு. பாதியிலே முடிச்சுட்டாங்க கதையை.